2 Samuel chapter 11 verses 1. இதில் எப்படி சொல்லப்படுது, it happened in the spring of the year at the time when kings go out to battle that David sent Joab and his servants with him. ராஜாக்கள் எல்லோரும் யுத்தத்துக்கு போகும் ஒரு காலம். எப்படி நம்ம மழை காலம், வெயில் காலம், குளிர் காலம் இருக்குது. அந்த காலத்தில், தாவீதின் காலத்தில் ஒரு காலம் இருக்குது. என்ன காலம்னா, ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு காலம். அப்போ என்ன பண்ணும், தாவீது யுத்தத்துக்கு போகணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எல்லா இராணுவப்படியை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு அவர் வீட்டில் தங்குறாரு. அல்லேலூயா. அந்த காலத்தை தவறினால அவர் வீட்டில் இருந்து பிசாசால சோதிக்கப்படுறாரு. உரியாவின் மனைவியாகிய பெத்ஷிபாவை என்ன பண்றாரு, தவறா பயன்படுத்தினார். இச்சைக்கு அடிமையாகிறார். பாவத்தில் விழுதுறாரு. பாவத்தில் விழுந்து அவன் குடும்பத்துக்கு ஒரு சாபத்தை, அவருக்கு ஒரு சாபத்தை ஏற்படுத்திக்கினார். இந்த வசனம் நம்மளுக்கு என்ன பாட கத்துறது, கர்த்தர் நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நாளோ காலமோ அவரை தேடத்தக்கதாக ஓய்வு நாளில் கர்த்தரை நம்ம தேடணும். அப்போ ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம ஜெபிக்காத இருந்தா, கர்த்தரை சபையோடு சேர்ந்து கூடி துதிக்க வேண்டிய நேரத்தில், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் வீட்டில் எல்லாரும் போனா, நான் வீட்டில் தங்கியிருந்தா பிசாஸ் நம்மளை டாமினேட் பண்ணோம், இச்சைகளுக்கு அடிமையாக்கும், பாவத்தில் நம்ம தள்ளிவிட்டுறோம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம சங்கீதம் 122:1 பார்க்கும்போது தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர் அழைத்தார்களாம். மிகவும் மகிழ்ச்சியா அவர் போனாராம். ஆலயத்துக்கு கூப்பிட்டு என்ன பண்றாரு, அவர் தவறுதே இல்லை, சந்தோஷமா ஆலயத்துக்கு போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் எழுதின புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 25 வசனம் பார்க்கும்போது, அநேகர் சபை கூடுதலை விட்டு விட்டது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்போது தனி ஒரு மனுஷனை அவர் பரலோகத்தில் கொண்டு சேர்றதில்லை, சபையே கொண்டு போறது வராரு. நீ சபையோட இணைந்திருந்தா தான், மந்தையோட ஆடு இணைந்திருந்தா தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தனித்திருந்த அவன் சொந்த இச்சைகளே தீர்த்து கொள்ள நீ தனித்திருக்கிற, கர்த்தருடைய சித்தத்தை சேர்த்துக்கல. அப்போ உன் சுயேட்சைக்காக வாழும்போது கர்த்தர் சித்தத்தை நீ செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நீ சபையோட ஒட்டி இருக்கணும். சண்டே வர்ஷிப் சர்வீஸ் போகும்போது குடும்பத்தோட போகணும், யாரும் மிஸ் ஆகக்கூடாது. அந்த நாள் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யாத இருந்தா, கர்த்தருடைய சித்தத்தை அறியாத இருந்தா நம்ம பாவத்தில் தள்ளப்படுவோம். பிசாசு நம்மள ஈஸியா ட்ராப் பண்ணிடுவான். எவ்வளோ பெரிய ஒரு சாபத்துக்கு தாவீது ஆளானார். தாவீது சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வேர்டு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, வழி தவறி போன ஒரு ஆடை போல நான் இருக்கிற, என்னை தேடி வாரும் கர்த்தாவே ஜெபிக்கிறார். அல்லேலூயா. என்னை மறுபடியும் தேடி வந்து மீட்டுக்கொள்ள சேர்த்துக்கொள்ளுங்கன்றார். இன்னைக்கு நாம அந்த ஒரு பேத்தோட்டிக் ஒரு அனுதாபமால நிலைக்கு நான் வரக்கூடாதபடிக்கு, கர்த்தர் நம்மளை கைவிட்டக்கூடாதபடிக்கு இதோ கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன பண்ணோம், சபை கூடுதலை விற்றக்கூடாது. சர்ச்சில் நமக்காக நியமிக்கப்பட்ட, நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஜெப கூட்டங்கள், உபாச கூட்டங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறவே கூடாது. அது தேவ ஜனங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய தாசன் நிமித்தமா அதை ஏற்படுத்துறார். அல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு போறதுனால பாஸ்டருக்கு கூட பெனிஃபிட் வந்துடுறது இல்லை, காடு கூட பெனிஃபிட் வர்றது இல்லை. சர்ச்சுக்கு போறதுனால நம்மளுக்கு தான் நன்மை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எவ்வளவு தேடுறோமோ, சங்கீதத்தில் என்ன சொல்லுது, சங்கீதம் 34:10 சொல்லுது, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட்டு போகாது. அவரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே தேடணும். இருக்கிற இடத்திலே நம்மளுக்கு எல்லாம். இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவாத, வீட்டிலே என்ன பண்றாங்க, சண்டே சர்வீஸ் எல்லாம் வீட்டிலே நடத்திடுறாங்க. வீட்டிலே நடத்திடுறாங்க. அல்லேலூயா. நெருப்போடும் வெறுகு எரியும் போது தான், நெருப்போடும் வெறுகு எரியும் போது தான் அந்த வெறுகு கூட என்ன பண்ணுது, அந்த அனல் பற்றி கொள்ளுது. நான் அனல் இல்லாத ஒரு வெறுகு போல தனித்திருந்தா அனல் இல்லாத வெறுகு போல இருப்ப.
எனக்குள்ள எந்த ஒரு ஆவிக்குரிய அனல் பற்றி எரியாது. நான் கர்த்தருக்காக எதுவுமே செய்ய முடியாது, கர்த்தர் ராஜ்யத்துக்காக எதுவுமே கனி கொடுக்க முடியாது. ஆகவே என்ன பண்ணோம், தாவீது செய்த தவறு. அன்னைக்கு ராஜாக்கள்லாம் யுத்தத்துக்கு போகும்போது தாவீது என்ன பண்ணிருக்கணும், யுத்தத்துக்கு போயிருக்கணும், யுத்த பூமியில இருந்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அதை தவறினால இவ்வளவு பெரிய பாவத்துக்கு அவர் தள்ளப்பட்டாரு, விழுந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்ணோம், ப்ரேயர் டைம் இருக்கும் போது, ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும் போது எல்லாரும் ஃபேமிலி ப்ரேயர் கலந்து கொள்ளணும். சர்ச்சில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கும் போது எல்லாரும் ப்ரேயர்ல கலந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள், பூமியின் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கும் போது தான், நம்ம ஒன்று கூடி ஆராதிக்கும் போது தான் சாலமோன் மண்டபத்தில் இறங்கின கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்குவாரு, நம்மளை விசாரிக்க வருவார். அல்லேலூயா. அநேக அதிசய அற்புத அடையாளம் நடக்கும். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உன் சொந்த பலத்துல, சொந்த புத்தியில, மனுஷரை சார்ந்து முயற்சி எடுத்த தோல்வியடைந்த காரியங்கள்லாம் நீ கர்த்தரை தேடும்போது, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும்போது, கர்த்தருடைய சமூகத்தை தேடும்போது, தேவ ஜனங்களோட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது பெரிய காரியங்கள் உனக்கு நடக்கும். உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சார்ந்த உன் குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தரை தேடுகிற காலம், சபைகளில் கூடி ஜெபிக்கிற காலம், கூடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கூடி ஜெபிக்கணும், கூடி ஆராதிக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தை அதிகமா கேட்கக்கூடிய ஒரு காலம் இது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு உலகத்தோடு இருக்கிறோமோ, உலகத்தோடு இணைந்திருந்தா நாங்க கர்த்தருக்கு எதுவுமே நம்ம கனி கொடுக்க முடியாது. உலகத்தின் சிநேகிதம் கர்த்தருக்கு பகையா இருக்கும். அல்லேலூயா. இது நம்ம எங்களுடைய மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும் இதெல்லாம் வார்த்தைகளை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை விட்டு, உங்க இதயத்தை விட்டு, உங்க சிந்தனை ஆலோசனைகளை விட்டு வெளியே போகவே கூடாது. அல்லேலூயா. தாவீது செய்த தவறை நாங்க செய்யக்கூடாது, தாவீது செய்த தவறை நாங்க செய்யக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் கூடுகிற நேரங்கள் வரும்போது கூடணும். அல்லேலூயா. அது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அப்போதான் கர்த்தர் உன்னை அடையாளம் கண்டறிவார். நீ எப்போதும் காட்டு பிரசன்ட் தேவனா கர்த்தர் அடையாளம் கண்டறிவார். அல்லேலூயா. நோவா கர்த்தர் நினைவு கூர்ந்தார், அன்னால கர்த்தர் நினைவு கூர்ந்தார் சொல்றதில்லை. அதே போல நோவை நினைவு கூர்ந்த தேவன் உன்னை நினைவு கூர்னா நீ அவர் சிந்தனைக்குள்ள ஆழமா நீ செய்கிற காரியங்கள், நன்மைகள், கர்த்தருக்காக செய்கிற நீதியின் காரியங்கள் எல்லாம் அவர் சமூகத்தில் எட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை செய்வோம், கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருக்கு பிரியமானதை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. வருகை நாட்களில் நாங்கள் கைவிட்டு போகக்கூடாதபடிக்கு நானும் வீட்டார் கர்த்தரை சேவிப்போம்னு உறுதியாக நிற்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தோட அவருடைய சமூகத்தை நம்மளை எடுத்துக்கொண்டு போவார். அல்லேலூயா. நித்திய நிறைய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட நாங்கள் வாசம் செய்வோம் நித்திய நித்தியத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வோமா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. God bless you.